सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா. தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம். கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. கொண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாய் என்ன மணந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா.
பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? என் உள்ளம் யார் கண்டது? பொல்லாத மனமென்று பேர் வந்தது. வழியில்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம், என் நெஞ்சும் என்னோடு பகையானது. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன். நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போது நீ காணலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது. நான் இப்போது ஊமை மொழி இல்லாத பிள்ளை, என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம். உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம். எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்?
ஸ்ரீராமனை பற்றி அப்படி பாட முடியாது. ஸ்ரீராமன் எத்தனை ராமனடி தான் பாடுவாங்க. இந்த கண்ணன் முருகன் மட்டும் ஓகே, கண்ணனை பற்றி இன்னும் வேடிக்கையாக பாடலாம், முருகனை பற்றி அப்படி பாடக்கூடாது. ஆனால் முருகனை காதலாக நினச்சி அழகன் முருகனிடம் ஆசை கொண்டேங்கிற மாதிரி செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு விலகதாக பாட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி தூது விடுற பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த ஸ்டைலில் இருக்கணுமோ அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மெட்டுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு என்னோடய அபிப்பிராயம். முருகன் கண்ணன் ஸ்ரீராமனை பற்றி அப்படி பாட முடியாது. ஸ்ரீராமன் எத்தனை ராமனடி தான் பாடுவாங்க. இந்த கண்ணன் முருகன் மட்டும் ஓகே, கண்ணனை பற்றி இன்னும் வேடிக்கையாக பாடலாம், முருகனை பற்றி அப்படி பாடக்கூடாது. ஆனால் முருகனை காதலாக நினச்சி அழகன் முருகனிடம் ஆசை கொண்டேங்கிற மாதிரி செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு விலகதாக பாட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி தூது விடுற பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த ஸ்டைலில் இருக்கணுமோ அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மெட்டுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு என்னோடய அபிப்பிராயம்.
வந்தான்